சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையோட சிகர நிகழ்வாக ஜோதி வடிவாய் ஐயப்பன் நமக்கு காட்சி தர இருக்கிறார். தொடர்ந்து நியூஸ் தமிழ் வாயிலாக நாம் நேரலையில பார்க்க இருக்கிறோம். இந்த மகர ஜோதியுடைய சிறப்புகள் என்ன, ஐயப்பனை நாம் இந்த தருணத்துல நாம வணங்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சதீஷ் அவர்கள் நம்மிடையே அணங்கத்தில் எழுந்திருக்காரு. அவரை வரவேற்று நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் ஐயப்பன் ஜோதி வடிவாய் காட்சி தர இருக்கிறார். சபரிமலையில ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து அங்கே குவிந்திருக்கிறார்கள். முதல்ல மகர ஜோதியுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத மக்களுக்கு விளக்கி கூற முடியும்? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகர ஜோதி தரிசனம் என்பது உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களாலே பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பொங்கல் திருநாள் வருகிற பொழுது எல்லாம் அற்புதமாக நடைபெறுகிறது. நமது தேசம் எப்படிப்பட்டதான ஒரு ஆன்மீக தேசம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு கேரள மாநிலம் என்று சொல்லக்கூடியதான நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பண்டைய தமிழகத்தின் ஓர் பகுதியாக இருந்த சேர நாட்டிலே எம்பெருமான் ராமபிரான் தன்னுடைய பாதங்களாலே நடந்து வந்து பிறகு தமிழகத்தை நோக்கி வந்தான் என்பது இதிகாசத்தினுடைய வரலாறு. அப்பொழுது அங்கே சபரி என்கின்ற தன்னுடைய பக்தையை கண்டான் என்பதனாலே அங்கே சபரி தவம் செய்த இடம் சபரி மலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான மலைத்தொடர், அது மேற்கு மலைத்தொடர் என்று சொல்லுவார்கள். இந்த மேற்கு மலைத்தொடரின் அழகான காந்த மலை என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய மலை மீதே யோகாசனத்திலே அமர்ந்தபடி நமக்கு ஐயப்பன் என்று நம்மாலே அன்பால் அழைக்கப்படுகின்ற சாஸ்தா மணிகண்டன் காட்சி தருகின்றான். இப்படி காட்சி தருகின்ற மணிகண்டன் ஐயப்பன் என்கின்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுபவன் இன்றைக்கு மகர ஜோதி என்று சொல்லக்கூடிய மகர நட்சத்திரமாக அவன் காட்சி தருகிற திருநாள் என்பதுதான் மகர ஜோதி என்பது. தன்னுடைய தந்தைக்கு பந்தள அரசனாகிய பாண்டிய தேசத்தினுடைய ஒரு பகுதி என்று பந்தள தேசத்தை சொல்லுவார்கள். இப்படி பந்தள தேசத்தினுடைய அரசன் தன்னுடைய தந்தையாக விளங்கியவனுக்கு நான் தினந்தோறும் காட்சி தருவேன் என்று அவன் சொன்னானாம். தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள், மனிதர்களுக்கு 24 மணி நேரம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதே போல தேவர்களுக்கு எல்லாம் 365 நாட்கள் என்பது ஒரு நாள் கணக்கு. அந்த நாள் கணக்கிலே தான் ஐயப்பன் நான் அனுதினமும் உங்களுக்கு ஒரு மார்னிங் ஈவினிங் என்று வைத்துக்கொண்டால் நமக்கு நட்சத்திரமாக தெரியக்கூடியது இரவு, நமக்கு தான் இரவு பகல் என்பது. ஆனால் தேவர்களுக்கு 7 லோகங்களை கடந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லா நாட்களும் ஒன்றாகத்தான் இருக்கும். என்றாலும் இந்த மனித வாழ்க்கையினுடைய கணக்குப்படி 365 நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வருடத்தில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய இந்த மகர மாதம், அதாவது தை மாதம் இருக்கிறது இல்லையா, அந்த தை மாதத்தினுடைய முதல் நாளில் மகர நட்சத்திரம் பூமிக்கு அருகிலே இருக்கும். இதுதான் சிறப்பு. எப்படி கார்த்திகை நட்சத்திரம் என்பது கார்த்திகை மாதத்திலே அருகிலே வரும் என்று சொல்லுவார்கள், அது முருகனுக்கு உகந்தது என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த மகர நட்சத்திரம் என்பது பூமிக்கு அருகிலே தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது வானியல் வல்லுநர்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நாம் இந்த நம்முடைய கோளரங்களுக்கு சென்று பார்த்தால் இந்த நட்சத்திரத்தை ரொம்ப அருகிலே பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரமாக இறைவன் மணிகண்டன் தன்னுடைய தந்தைக்கு நான் காட்சி தருகிறேன் என்று சொன்ன இந்த திருநாள் தான் மகர ஜோதி திருநாள் என்பது. அதனாலே இன்றைக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இறைவன் நேரடியாக வந்து காட்சி தருகிற வைபவம் தான். அவனே இறங்கி வந்து, இறைவன் நமக்காக மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் எளிவந்த தன்மை சௌலபியம் என்று சொல்லுவார்கள். இப்படி இறைவன் இறங்கி வந்து நமக்கு காட்சி தரக்கூடிய வைபவம் மணிகண்டன்
மகர ஜோதியாக மகர நட்சத்திரமாக காட்சி தருகின்ற திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் மகர ஜோதி திருநாள். மகர ஜோதியுடைய சிறப்பு பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் மகர ஜோதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூடவே மகர விளக்கு அப்படின்னும் நாம் சொல்கிறோம். இந்த மகர விளக்குக்கும் மகர ஜோதிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதாவது பெரும்பாலும் நாம் நினைக்கிறோம் மகர ஜோதி என்பது வேறு, மகர விளக்கு என்பது வேறு என்று. மகர விளக்கு என்பது நாம் நம்முடைய இல்லங்களிலே ஏற்றுகிற அந்த ஜோதியை மகர விளக்கு என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது சூரியன் பூமிக்கு வடக்கு நோக்கி வருவதனாலே இன்றைக்கு அது உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லுவார்கள். வடக்கு நோக்கி வருகிற பொழுது அது உத்தராயணம், தெற்கு நோக்கி சென்றால் அது ஆடி மாதத்தில் வரும். பார்த்தீங்கன்னா அது தென்திசை நோக்கி இருப்பதனாலே அது தட்சிணாயனம் என்று சொல்லுவார்கள். கண் என்பது பொருள். இப்படி இந்த உத்தராயணத்தினுடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த மகர திருநாள் தை மாதத்தினுடைய முதல் நாள் என்பதனாலே நாம் நம்முடைய இல்லங்களிலே விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை ஜோதி ஸ்வரூபமாக வழிபட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றால், நாம் இயற்கையோடே பின்னி பிணைந்து இருக்கின்றோம். இயற்கையிலிருந்து மாறுபட்டு நாம் இருப்பதே இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய உயர்வு என்னவென்றால் இறைவனை இயற்கையிலேயே பார்ப்பது என்பது. அப்படி இயற்கையிலே எப்படி பார்க்கிறோம் என்றால், இன்றைக்கு மகர நட்சத்திரமாக ஐயப்பனை தரிசனம் செய்கிறோம் என்றால் வானியல் சாத்திரத்தை அறிந்து இறைவனை நுண்மான் நுழைபுலம் அறிந்து பார்க்கின்ற அந்த பார்வை என்பது ஞான பார்வை. பக்தியின் மேலிட்டு பார்க்கக்கூடிய பார்வை என்பது நாம் உணர்ச்சி பெருக்கெடுத்து இன்றைக்கு அந்த மகர ஜோதி தெரிகிற பொழுது நம்முடைய இல்லங்களிலே அந்த விளக்கினை ஏற்றுகிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது இறைவன் வானிலிருந்து இறங்கி எனக்காக என்னுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய மகர விளக்கிலே ஒளிர்கின்றான், ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றான் என்பதுதான் இந்த மகர ஜோதி என்பதற்கும் மகர விளக்கு என்பதற்கும் இருக்கக்கூடிய சிறிய வித்தியாசம். ஓகே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.